இல்ல 234 நம்ம போட்டோம், அறிவிக்கல. ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டே வர. நீங்க இங்க ஏதாவது எதிர்பார்ப்பா? நான் வந்து டெல்லியில தெரிய வரும்ல. இல்ல சீமா எங்க போட்டிடுறாரு? இல்ல போட்டிடுறது எங்கன்னு தெரிய வந்துருங்கள, அப்பதான் சொல்லுங்க. சார் இப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா, பிரதமரே வந்து இந்த 130வது சட்ட திருத்தத்துக்குள்ள வந்துடுறாரு, அத பதவி நீக்கிறத வந்து பிரதமரே தன்னை இணைச்சுக்கிறாரு. இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டமா தான் கொண்டு வரோம், நாங்க ஆட்சியை விட்டு போனாலும் எங்களுக்கும் அது பாதகமா தான் இருக்கும், அதெல்லாம் நாங்க கணக்குல எடுக்கல அப்படின்னு இந்த சட்டத்தை பத்தி பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சட்டத்தை செயல்படுத்திட்டு உடனே அவங்க எல்லாம் பதவி வரும். ஏன்னா எந்த வழியில குஜராத் கலவரத்துல ஐயா மோடி அவர்களுக்கும் ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ஏற்கிறீங்களா? ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாம கலவரம் நடந்துச்சுங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? அப்புறம் நீ எங்கெங்க ரைடு போட்டீங்களா அங்கெல்லாம் இடி ரைடு போட்ட இடத்துல பணம் வாங்கிருக்கல இல்லையா? அதிகமா எலக்ட்ரல் பாண்ட்ல அதிகமா காசு வாங்கினது எந்த கட்சி சொல்லு? இப்ப மகாராஷ்டிரால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, 42 எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஆளுக்கு 30 கோடி கொடுத்திருக்கீங்களா இல்லையா? இது ஊழல் லஞ்ச கணக்குல வராதா? இதெல்லாம் எந்த கட்சி யாரு பேசணும்னு இருக்குல்ல. இது நிறைவேறாது. ஒரு திசை திருப்பி அது ஒரு விவாதத்தை எடுத்து வேற பக்கம் கவனம் போகாம இதுலயே கொஞ்ச நாள் சுத்திட்டு இருப்பாங்க. கொண்டு வந்தா முதல்ல அவங்க யாராவது உள்ள இருக்க முடியுமா? புரியுதா? மாநாட்டுல 2 பேர் இறந்து போயிட்டான், ஒரு 2 பேர் சீரியஸா மருந்து அரசு ராஜ்யத்துல பண்ணிருக்கிறான். இதுவரை யாரும் வந்து பார்க்கல, இதுவரை யாருமே கட்சி யாருமே வந்து கண்டிப்பா பார்க்கல. இல்ல மரணம் வந்து ஒரு கட்சி மரணம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு மனித மரணம் தான். நியாயமா எல்லாருமே பார்க்கணும், நானும் தான் போய் பார்க்கணும். அதான் பேசிட்டு இருக்கிறாரு. துயரம் அது எங்க நடந்தா என்ன, அது யாரு? நீங்க பைபிள் என்ன சொல்லுது? நீ நற்காரியத்துக்கு விருந்துக்கு நீ போகலைனாலும் ஒருவனுடைய துக்கத்துக்கு நீ போகணும். ஏன்னா அது மாதிரி துக்கம் உனக்கும் வரும், அதை நீ கடந்து போகணுங்கிறது அது உனக்கு கற்பிக்கணுங்கிறது. அது மாதிரி நற்காரியத்துக்கு நீங்க பொறியில இருக்கு, துயரத்துக்கு நீங்க போய் பங்கேற்கணும். அதுதான் மனித மாண்பு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நான் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா நீங்க துயரத்தில் இருக்கும்போது ஒரு தோல்ல கை வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அதனால அது கட்சி அது போய் பார்க்கலன்னு நம்ம குற்றப்படுத்தணும். நானும் தான் பார்க்கல, எம்எல்ஏன்னு தவறு இருக்கு, போகணும். ஒரே ஓட்டமா இருக்கு, போகணும். சார் இப்ப எல்லா தலைவர்களுக்குமே ஓரளவு பாதுகாப்பு இருக்கு. இந்த விஜயோட பவுன்சர்கள் ரொம்ப மோசமா நடந்துகிட்டதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் மேல கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, பவுன்சர்கள் தாக்குனதுனால அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த இடத்துக்கு நான் வரல. அதாவது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கேளுங்க, எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. சொந்த தாய் மாமச்சின அண்ணன் தம்பியை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றதில்லை. இப்போ யார பாதுகாக்க நீங்க அரசியல் கொண்டு எல்லாரும் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டுப்பட்டுக்கிட்டா சாதாரண குடிகளுக்கு என்ன? இப்ப பாதுகாப்பற்ற ஒரு நாட்டுலதான் நீங்க எல்லாம் தலைவரா இருக்கீங்க, அதுக்குதான் தலைவரா வந்திருக்கீங்க. நான் கேட்கறது உள்வாங்கிக்கிறீங்க. நீங்க வேற ஏதாவது நாட்டுக்கு புரியல பாதுகாப்பு சொந்த நாட்டு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாது. எங்க தாத்தைங்க எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. உங்களுக்கு தெரியும், குறிப்பா காமராஜ். நீங்க எடுத்து கூட படிக்க முடியல, படத்தை போட்டாலே இருக்கு. ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரன் எழுப்பி போலீஸ் வண்டி போனதுக்கு, இங்க வா நில்லு, என்னது ஐயா நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்க, ஏப்பா போப்பா 2 காசு, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்து, வண்டி ஓட்டு பாக்கு. சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? என்னைய மக்கள் தாக்கி அடிச்சிருவான்னா அப்ப நான் மக்களுக்கு எதிராக இயங்கிருக்கேன் தானே.
ஓட்டு கேட்கும் போது நீங்க இப்படி வர முடியாதுல்ல. ஓட்டு கேட்கும் போது ஆரத்தி தட்டை இப்படி காட்டுறாங்கல்ல, அங்க எங்க ஆத்தா ஆட்சிக்கு வச்சிருக்கீங்க, நீ பயப்படல. கூட்டத்துக்குள்ள போய் இது பண்றீங்களா, அப்ப கத்தி வச்சு குத்திடுவாங்க, ஏன் நீ பயப்படல. பதவிக்கு வந்துட்டா பாதுகாப்பு தேவைப்படுத்த ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. கேள்விகளை நீங்க தான் கேட்கணும்னு ஒண்ணும் இல்ல. இது உண்மையிலே சிறந்த பதில். உண்மையிலே சிறந்த. அதே இதை 60-70 லட்சம் வாக்கை வட இந்தியாவுக்கு எல்லாருமே திருநவங்க தான். இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், ஈரோடு கிழக்குல என்னுடைய வாக்கு 20,500 தானா. நான் 16 விழுக்காடு தான் தொட்டிருக்கேன். நீங்க வாக்கை சரியா எண்ணீங்களா? என்னலேன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், கள்ள ஓட்டு போடுறதை தடுக்காத தேர்தல் ஆணையம், என் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிச்சுன்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா நான் அவ்வளவு பைத்தியக்காரனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வட இந்தியால இந்த பிஜேபி 70-80 லட்சம் வாக்கை ஏமாத்தி வென்றிருக்குன்னு நீங்க சொல்ற போது, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து 9,500 வாக்குக்கு மேல குளத்தூர்ல நீங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்தான்ல. ஒருத்தர் ஒரு பொறுப்புள்ள ஒருவர் சொல்றாருல, அதுக்கு பதில் வச்சிருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, அவன் சொல்றான் நீ ஏமாத்தினான்னு, நீங்க சொல்றீங்க அவன் ஏமாத்தினான். ஒண்ணு ஏமாந்தவங்க நாங்க என்ன செய்யணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். மொத்தமாவே தப்பா இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். இது மொத்தமாவே தவறா இருக்கு. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையா வாக்குப்பதிவு நடந்தது, நேர்மையா இருந்தாங்கன்னு சொன்னீங்க. நீ அப்படின்னா நீ இந்த வாக்கு எந்திரத்தை தூக்கி வீசு, நீ மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வாங்க பேசிட்டு நேர்மையால. உலகத்துல எந்த நாட்டுல வாக்கு எந்திரம் இருக்கு? எந்தெந்த நாட்டுல இருக்கு? இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்குற ஜப்பான்ல இருக்கா? மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் தயாரிக்குது, இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன், ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறேன்றீங்க. ஜப்பான் இதை பயன்படுத்துறான். அமெரிக்கா, இல்ல ஆஸ்திரேலியா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய நாடுகள், இல்ல பிரிட்டன், நாகரிகம் அடைந்த நாடுகள். கம்ப்யூட்டர் உலகம்ங்கிறவனே டிஜிட்டல்னு பேசிக்கிறது இல்ல. நீ தான் டிஜிட்டலுக்கு வந்துட்டீல. சரி, இந்த எண் இந்த இதுக்கு வந்துட்டீல, தட்டினா கட 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 கடன்னு சொல்லிடுதுல. அதையே 42 நாள் பெட்டியை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துல பூட்டி வைக்கிறேன், தட்டி சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்ப நான் உள்ள வச்ச பெட்டி அதே பெட்டி இருக்கும்னு நான் 42 நாள் நாங்க என்ன அருவாக்கம் போட போய் காவ காக்குறதா? நீ நிறுத்துற போலீஸ், நீ நிறுத்துற போலீஸ், ஓம் போலீஸ், நீ கொடுக்குற சம்பளம், அவன் நீ வைக்கிற பெட்டியை உள்ள வச்சுட்டு அங்க இருக்கிற பெட்டியை எடுத்துட்டு வர மாட்டான்னு நான் நம்பவா? எத்தனை கேள்வி இருக்கு. கேட்டா இருந்தா நீங்க கேள்வி கேட்கிறீங்களா, நான் கேள்வி கேட்கிறேன்னு தெரியாம போயிடும்.